நம்ம உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அவன் கூட போய் தான் ஆகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஹீரோ செக் பண்றாரு, அவனுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோயின் கூடவே இருக்கா. அப்ப டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ஷாக். அப்ப ஹீரோவை போலீஸ் வலைவீசி தேடிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்மள போலீஸ் பிடிச்சா ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் போது போற வழியில ஒரு நோட்டீஸ் போர்டுல நிறைய நோட்டீஸ் ஒட்டி அதுல காணாம போனவர்கள் எழுதி இருக்கு. ஒரு நோட்டீஸ்ல ஹீரோயின் அவளோட போட்டோவை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. அவளோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் பர்சன் எழுதி அங்க ஒட்டப்பட்டிருக்கு. நம்ம எதுக்குடா காணாம போனோம்னு அவளுக்கே தெரியல. அதுக்குள்ள ஹீரோ ஒரு லிஃப்ட்ல ஏற லிஃப்ட் மூட ஐயோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்களேன்னு அவ ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி ஓட ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. யாருக்கும் எதுவும் ஆகல. அப்படியே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கேமரால இருந்த ஃபுட்டேஜ் எடுத்து அதுல இருந்து ஹீரோ ஹீரோயின் போட்டோவை போட்டு நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் நியூஸ்ல பார்த்தா அவனோட ஹஸ்பண்ட் சாம்னு ஒருத்தன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதாவது அவனோட மனைவி காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, அவளோட பேரு ரோஸ்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனதே தெரிய வருது. அடுத்து அந்த சாமோட அட்ரஸும் நியூஸ்ல வர ரெண்டு பேரும் அவனை போய் பாக்குறாங்க. அவனை கார்ல கூட்டிக்கிட்டு யாரும் பார்க்காத இடத்துக்கு போய் இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அவன் நம்பல. அவன் நம்ம ஹீரோ லியாம பார்த்து நீ ஒரு டெரரிஸ்ட், உன்னால மக்கள் சாகுறாங்க, என்கிட்ட அது இதுன்னு போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ வா வீட்டுக்கு போலான்னு சொல்றான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்து போறான். அந்த நேரத்துல அந்த சாம் போலீஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டு அங்க பிரிட்ஜ் மேல இருக்கிற ஒரு பறவையை காட்டுறான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடி போறான். அப்ப நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த பறவை செத்து கீழே விழுது. அதை பார்த்தோம் அந்த சாம் அதிர்ச்சியாகி நிக்கிறான். ஒரு கட்டத்துல இவங்களை நம்புறான். தன்னோட கடையில யாருக்கும் தெரியாம இவங்களை தங்க வைக்கிறான். அங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு உண்மை தெரியுது. அதாவது அவளுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கா, ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அவளை ரொம்ப நாளா காணோம். அவ எங்கன்னு தேடி அலைஞ்ச ரோஸ் ஒரு கட்டத்துல வீட்டுக்கே வரலன்னு அந்த சாம் சொல்றான். அப்பதான் அந்த விஷயமே நம்ம ரோஸ்க்கு தெரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒட்டி இருந்தது அவளோட அக்காவோட போஸ்டர்னு அவளுக்கும் புரியுது. இப்ப நம்ம ஹீரோவும் ரோஸும் மீட் பண்ணிக்கிட்ட பிரிட்ஜை காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் மேல நின்னுட்டு இருக்கிற ரோஸ் தன்னோட அக்கா போஸ்டர் தண்ணியில போடுறா. அக்கா காணாம போன விரக்தியில தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றா. அந்த சமயம் அங்க வந்த ஹீரோ அவளை தற்கொலை பண்ண விடாம தடுக்கிறான். ஒரு கட்டத்துல அவ ஹீரோவோட கார்ல வந்து ஏறா. ஹீரோ கிட்ட தன்னை ரோஸ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. இதெல்லாம் இப்ப ரோஸ்க்கு நொடி பொழுதுல மின்னல் மாதிரி ஞாபகம் வந்து போகுது. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஷாம் போலீஸ்க்கு கால் பண்ணி அங்க வர சொல்றான். நான் போலீஸ் கிட்ட உங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டேன், அவங்க உங்களை செப்பரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். அதை நம்பாம ஹீரோவும் ஹீரோயினும் பின் வழியா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா போலீஸ் அவங்கள ரவுண்ட் அப் பண்றாங்க. ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண அவங்க தனித்தனியா கொண்டு போக ட்ரை பண்றாங்க. அவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த போலீஸ்காரங்க கேட்கல. ஹீரோவை பின் வழியாவும் ஹீரோயினை முன் வழியாவும் இழுத்துட்டு போக ஹீரோ அவங்க கிட்ட அப்படி பண்ணாதீங்கடா, நீங்க எல்லாம் செத்துருவீங்கன்னு கத்துறான். ஆனா அதை யாருமே கேட்கல. ரெண்டு பேரும் அந்த குறிப்பிட்ட தூரம், அதாவது அந்த ரேடியஸை விட்டு பிரிஞ்சு போறாங்க. இப்ப அந்த போலீஸ் அப்புறம் தெருவுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் வழக்கம் போல கண்கள் வெள்ளையா மாதிரி கீழே விழுந்து சாகுறாங்க. இப்ப உயிரோட இருக்கிறது ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த சாம். அடுத்து ஹீரோவும் ஹீரோயின் அந்த சாமோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது அங்க நியூஸ்ல நாசாவோட சயின்டிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு காஸ்மிக் ஈவென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி அதோட சேட்டலைட் இமேஜையும் ரிலீஸ் பண்றாங்க. அதை பத்தி நாளைக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அந்த